அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீ கலக்கடா தம்பி அப்படின்னு விஜய் இடத்துல நேரடியாகவே தொலைபேசியில் சீமான் பேசியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கும் விஜய்க்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய் பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய உணர்வு உள்ள ஒரு நபராக இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே சீமான் தான் அப்படின்றத விஜயுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு கூட யூடியூப்ல சீமானுடைய வீடியோக்களை விஜய் பார்க்கறத நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்கிறதுலாம் விஜயுடைய ரசிகர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு பண்ணி கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில் விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே சீமான் பார்த்தீங்கன்னா 26 விஜய் போட்டியிட போறாரு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்தில் இது எல்லோருமே ரொம்ப எளிதில் கடந்து செல்லும் போது பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய அரசியல் கட்சியின் பெயரை விஜய் அறிவிச்சிருந்தார். அதனை அடுத்து இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி இருக்க கூடிய விரைவில் ஒரு மாநாடு நடத்த போறாங்க அப்படின்றதான் கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இது எல்லாத்திற்குமே ஆரம்ப காலத்திலிருந்து விஜய்க்கு ஒரு அறிவுரையாளராக சீமான் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் நம்மள பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. இந்த விஷயம் குறித்து பாண்டே, ரவீந்திர துரைசாமி, சவுக்கு சங்கர் இது போன்ற நபர்கள் தன்னுடைய நேர்காணல்ல விஜய் நிறைய விஷயங்களை சீமான் இடத்துல ஆலோசனையாக கேட்டிருக்காரு அப்படின்றது வெளியே வராத ஒரு உண்மையாக இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பாண்டே பார்த்தீங்கன்னா சீமானும் விஜயும் ஒரு பெரிய லாங் டிரைவ் போயிட்டு வந்தாங்க. இந்த லாங் டிரைவ்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சந்தேகங்களையும் சீமான் போக்கியிருக்காரு அப்படின்னு பாண்டே அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இது விஜயே சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. விஜய்க்கும் சீமானுக்கும் இந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கா, இந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி போல பழகிறாங்களா அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் விஜயுடைய கட்சி கொடி அறிவித்த பின்னர் சீமான் பார்த்தீங்கன்னா நேரடியாக அலைபேசி மூலம் விஜய் அழைச்சி நீ கலக்கடா தம்பி அப்படின்னும் உன்னுடைய மாநாட்டிற்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் கூட இந்த விஷயம் பற்றி பகிர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வரப்போற விஜயுடைய மாநாட்டில் சீமான் பங்கு பெற்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.